வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டேஷன். நான் உங்கள் எடிசன் ஐயாசாமி. இன்று நாம் கிரக வரிசையில் காணவிருப்பது புதன். புதனோட முக்கிய பண்புகள், ஜோதிடத்தில் அவரோட பங்கு, இதை பற்றி சுருக்கமாக காணலாம். புதன்னாலே புத்திசாலித்தனம், ஞானம், கம்யூனிகேஷன், ட்ரேடிங், வணிக அறிவு, பேச்சு திறன் எல்லாமே எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் புதன் இருக்கிறார். மனிதர்களோட அறிவு, வியாபார புத்தி, கல்வித்திறன், சாமர்த்தியம், இது எல்லாமே புதன் அவரோட வலுவை பொறுத்து ஜாதகருக்கு வெளிப்படுத்துவார். முதல்ல புத்திசாலித்தனம். எதையும் சீக்கிரமே கிரகிக்கக்கூடிய தன்மை, கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு நினைவாற்றல், ஞாபக சக்தி இருக்கும். அடுத்தவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய திறன், பேசுறதுலையும் சரி, எழுதுறதுலையும் சரி, கற்றுக் கொடுப்பதிலும் சரி, புதனுக்கு நிகர் புதனே. சாமர்த்தியமான ஆளு. ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ல கூட புத்திசாலித்தனமா சில வழிகளை கண்டுபிடிச்சு நடுநிலைத்தன்மையோடு அந்த சூழ்நிலைகளை எளிதாக்குவார். ட்ரேடிங் செக்டர்ஸ்ல நல்ல ஒரு வியாபார நுணுக்கம் இருக்கும். கால்குலேஷன்ல இவங்களை அடிச்சுக்கல ஆளே கிடையாது. பிளானிங் கெப்பாசிட்டி, அந்த விஷயங்கள்ல எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கில்ஸ் இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பாரு, சோம்பலே இருக்காது, எப்போதும் மூவிங்ல இருப்பாரு. ஆனா ஒரு இரட்டைத்தன்மையான மனநிலை இல்ல செயல்பாடு இருக்கும். இவர் ஒரு ரெஃப்ரி மாதிரியான ஆளு. குரு அணி சுக்கிர அணி ரெண்டுலேயுமே ஒரு நடுநிலைத்தன்மையோட இருப்பாரு. இவர் சேர்ற கிரகங்களை பொறுத்து பாவராவோ சுபராவோ மாறுவார். அலிகிரகம்னால இந்த சைடும் சேர்க்க முடியாது, அந்த சைடும் சேர்க்க முடியாது. அதனால இவர் நல்லவனாவோ கெட்டவனாவோ ஆகுறதுக்கு முடியும். அந்தந்த கம்யூனிட்டியை குரூப்பை பொறுத்து இது இவரை வெளிப்படுத்தும். சோசியல் ஆக்டிவிட்டீஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, தொடர்புகள், நட்போட்டம் கொஞ்சம் விரிவாக இருக்கும். இவர் காமெடியாக பேசுவார், ரொம்ப கலகலப்பான சுபாவத்தோடு இருப்பார். அதனாலே இவரோட நட்பு வட்டம் நீண்டு கொண்டே செல்லும். எப்போவும் புக்ஸு வாங்குறதுக்கு செலவழிக்கிறது, ஏதாவது புதுசு புதுசாக கோர்ஸு ஜாயின் பண்ணுறது, இல்லை இன்ஸ்டியூட்டில் ஒரு டீச்சராக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், கலை ஆராய்ச்சி, மொழிகளில் விதவிதமான மொழிகள் கற்றுக்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். கொஞ்சம் சிக்கனமான ஆள் தான் பண விஷயங்கள்ல. ஆனால் ரொம்ப நுணுக்கமான பிளான்ஸ் மணியை ரொட்டேஷன் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கும். கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஆராய்ச்சி மனோபாவம் இருக்கும். புதுசு புதுசான சிறிய சிறிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நாலேஜோட இருப்பார். புதன்னா ஒரு நடுநிலை கிரகம், ஒரு இரட்டைத்தன்மையோட இருக்கிற ஒரு கிரகம். அதனால புதன் வலுத்த ஜாதகர்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு கருத்துக்கள் பற்றியும் பேசுவாங்க. ஒரு கருத்து நேர்மறையாக இருக்கும், இன்னொரு கருத்து எதிர்மறையாக இருக்கும். ரெண்டு சைட்லையும் பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஒரு வேகமான சிந்தனை. அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் டக்குன்னு மாற்றிக்கிட்டு அடுத்த முடிவை பற்றி யோசிப்பாங்க. இப்படி முடிவுகளை மாற்றும் போக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப நுணுக்கமான சிந்தனையாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்து பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளை புதன் வலுத்து ஜாதகர்கள் செய்வாங்க. ஆனால் பெரிய முடிவுகளில் நிறைய குழப்பங்கள் தோன்றும். பெரிய முடிவுகளில் அந்த அளவுக்கு மெச்சூர்டான ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது. எல்லா கருத்துக்களையும் யோசிக்கிறதுனால
ஒரு கருத்தை முடிவு பண்ணுறதுக்கு தாமதமாகும். இந்த மாதிரி தன்மை ஒரு பெரிய டிபேட், ஒரு தொலைக்காட்சினாலும் ஒரு மீடியாலனாலும் ஒரு விவாதங்களில் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான அறிவு நுணுக்கத்தில் இருக்கும். ஆராய்ச்சியில் ஒரு நல்ல பயனை கொடுக்கும். ஆனால் இதே இது நெகட்டிவாக பலனை கொடுக்கும்போது ஒரு தீர்மானம் செய்ய முடியாத குழப்பம் இருக்கும். சம்டைம்ஸ் எதிர்மறை சிந்தனை கூட ஏற்படலாம். சரி, இனி 12 ராசிகளில் புதன் இருக்கும் பொழுது அவர் ஜாதகருக்கு எந்த விதமான செயல்பாடுகளை கொடுப்பார் என்பது பற்றி காணலாம். இது ஜாதகரோட கேரக்டர்ஸ், தொழில் சம்பந்தமான, குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். மேஷத்துல புதன், செவ்வாயோட வீடு, ஆனால் பகைவர் புதனுக்கு. வேகமான சிந்தனை இருக்கும், துணிச்சலான பேச்சு இருக்கும், வாதத்துல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. வாக்குவாதம், உரையாடல்கள்ல ரொம்ப தீவிரமான உரையாடலா இருக்கும். தொழில் சேல்ஸ்ல இருப்பாங்க, அட்வர்டைசிங் ஃபீல்டில் இருப்பாங்க, சோசியல் மீடியாவில் இருப்பாங்க, வழக்கறிஞராகவும் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயோட ராசினால வழக்கறிஞராக கூட இருக்கலாம். குடும்பம் சண்டை அதிகமாக வரும், ஏன்னா பகைவரோட வீட்டில் இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான வெளிப்படையான பாசம் இருக்கும், அந்த பாசத்தில் ஒரு நேர்மை இருக்கும். அடுத்து ரிஷபம். ரிஷபத்தில் சுக்கிரனோட வீடு, அவரோட நண்பரோட வீடு. ரொம்ப பொறுமையா, ப்ராக்டிக்கலான நாலேஜ், ஒரு சீரான யோசனை இருக்கும். ரிஷபத்தில் சந்திரன் தொழிலில் பேங்கிங் செக்டர்ஸ் இருக்கலாம். ஏன்னா பணத்துக்கு காரணம், டெய்லி ரொட்டேஷன் மணிக்கு காரணமான சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால பேங்கிங் செக்டர்ஸில் பணிபுரியலாம். நிலம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள், கணக்கு, ஆடிட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள். நிதி, சிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பணம் கொடுக்கல் வாங்கல் அமைப்புகள், அந்த மாதிரியான துறைகளில் அதை நிர்வகிக்கக்கூடிய ஆளாகவோ இல்லை அதில் பணிபுரியக்கூடிய ஆளாகவோ இருக்கலாம். குடும்பத்தில் அது அவங்க குடும்ப நபர்களுக்கான நலனுக்காக உழைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அடுத்து மிதுனம். நல்ல வாக்கு திறன் இருக்கும், இது அவரோட சொந்த வீடு. ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார், ரொம்ப சாமர்த்தியமான ஆளாக இருப்பார். மிதனத்தில் புதன் இருக்கும் பொழுது சோசியல் மீடியா, பத்திரிகை துறை, கல்வி, ஐடி செக்டர்ஸ், இதிலெல்லாம் உத்தியோகம், தொழில் அமைப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து குடும்பத்தில் ரொம்ப கலகலப்பான ஆளாக இருப்பார், மிதனத்தில் புதன் இருக்கிறார். அடுத்து கடகம். ரொம்ப எமோஷ்னலாக பேசக்கூடிய ஆள். ஏன்னா புதன் சந்திரனோட வீட்டில் இருக்காரு, அவரு சந்திரனுக்கு பகைவர் புதன். சந்திரன் பகையா நினைக்க மாட்டாரு, ஆனா புதன் தன்னோட பகைவரா சந்திரனை கருதுவார். அதனால எப்பவுமே ஒரு ஆள் ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசும்போது அவங்களோட உரையாடல் அவ்வளோ தெளிவாக இருக்காது. அது மாதிரி நினைவாற்றலும் நல்லா இருக்கும். இங்கே குரு உச்சம் பெறதுனால ஒரு ஆழ்ந்த நினைவாற்றல், ஒரு சிறப்பான ஞாபக சக்தி திறன் இருக்கும். கடகத்தில் புதன் இருக்கும் பொழுது எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு கல்வி நிறுவனங்களை வச்சு சேவை பண்ணுறது, ஆர்ட் செக்டர்ஸ், சைக்காலஜி ரீதியிலான, அதாவது இப்போ சைக்காலஜிக்கல் டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்,
இதுலேயும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு புதுமையான ரெசிபிஸ் செய்யக்கூடிய உணவுகள், அது சம்மந்தமான ஹோட்டல் துறையில் இருக்கலாம். குடும்பத்தில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சந்திரனோட வீட்டில் புதன் இருக்கும்போது தாயாரோட ரொம்ப நெருக்கம் காட்டுவாங்க. ஏன்னா சந்திரனோட பாசம் புதனுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காதனால அந்த தாக்கம் இதில் இருக்கும். அடுத்து சிம்மத்தில் புதன் ரொம்ப ஆணி அடித்த மாதிரி பேசுவாங்க. ரொம்ப பேச்சிலேயே ரொம்ப டாமினேட் பண்ணுற கேரக்டர் இருக்கும். தொழில், அரசியல்லையே இப்போ மேடை பேச்சாளராக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அரசு உத்தியோகங்கள் பணிபுரியக்கூடிய யோகம் இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அடுத்து கன்னி. கன்னினாலே நுணுக்கம் தான். ரொம்ப டெப்த்தாக, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான, மற்றவங்களை விட ஒருபடி மேலே போய் யோசிக்கக்கூடிய திறன் இருக்கும். அடுத்தவங்கள ரொம்ப கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும். மருத்துவர் படிப்பு, மருத்துவ தொழில், ஆராய்ச்சி தொழில், என்ஜினியரிங் துறைகளில் பணிபுரியுது, இந்த மாதிரி விஷயங்கள் கன்னியில புதன் உச்சம் பெற்று இருக்கும்போது இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒழுக்கமான குடும்ப நபர்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளை கன்னியில புதன் இருக்கும்போது ஒரு மனோபாவம் இருக்கும். அடுத்து துலாம். சமரசம் பேசுகிறோம், அம்பாசிடர், கோஆர்டினேட்டர், ஒரு மற்றவங்களை ஒரு 2 பேரை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய நபர்களா துலாமில் இருக்கிற புதன் செயல்படும். தொழில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வணிகம் தான். ஏன்னா வியாபார ராசி துலாம். சட்டம், நீதித்துறை, ஆலோசனை துறைகள்லையும் இருப்பாங்க. ஏன்னா சனி இங்கே உச்சம் பெறார் இல்லையா, அதனால் இந்த மாதிரி துறைகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல புரிதலோடு இருப்பாங்க. இது அவரோட நண்பரான சுக்கிரனோட வீடு. நல்ல புரிதலோடு இருப்பாங்க. ஆனால் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதப்படுவாங்க குடும்ப விஷயங்களில். அடுத்து விருச்சிகம். ரகசியமான சிந்தனை இருக்கும், ஆராய்ச்சி இருக்கும், கொஞ்சம் ஆழமான ஆராய்ச்சியாகவே இது இருக்கும். இது சம்பந்தமான தொழில்களான புலன் விசாரணை, போலீஸில் உளவியல் சம்பந்தமான துறைகள், ரகசிய சேவை, அதில் பணிபுரிகிறது. அப்புறம் குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் விருச்சிகத்தில் புதன் இருக்கும் பொழுது. ஏன்னா அது அவரோட பகை வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. கொஞ்சம் பிடிவாதமான போக்கும் ஜாதகருக்கு இருக்கும். அடுத்து தனுசு. ஒரு மேலான சுபரான குருவோட வீட்டில் புதன் இருக்கும்போது நல்ல ஒரு தத்துவமான சிந்தனைகள்லாம் நிறைய ஜாதகருக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். உண்மையை பேசுவாங்க, நேர்மையான செயல்பாடு, நேர்மறையான செயல்பாடுகள் இருக்கும். குரு சார்ந்த துறைகளான ஆசிரியர், பயணம் சம்பந்தமான துறைகள், சட்டம் ஒழுங்கு, ஆராய்ச்சி துறைகள், இதிலெல்லாம் தனுசில் புதன் இருக்கும் ஜாதகர்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மதிப்பும் மரியாதையும் நிறைந்து காணப்படும் தனுசு ஜாதகர்களுக்கு, தனுசில் புதன் இருக்கும் ஜாதகர்களுக்கு. அடுத்து மகரத்தில் புதன். நல்ல ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சிந்தனை இருக்கும், ரொம்ப பொறுப்பான சிந்தனையாகவும் இருக்கும். நிர்வாகம், பிளானிங், அது சம்பந்தமான தொழில்களில் இவங்க இருப்பாங்க. இல்லை ஒரு துறைகளில் இந்த மாதிரியான பொசிஷனில் அவங்க இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு ஒழுங்கான நடவடிக்கை இருக்கும்.
குடும்பத்து நபர்களோட கொஞ்சம் இணக்கமாக நிதானமாக செயல்படுவாங்க. அடுத்து கும்பம். புதுசு புதுசாக யோசனைகள், ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள், அது சம்பந்தமான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சுதந்திரமான ஒரு மனப்போக்கோட இருக்கும். தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ், லேர்னிங் செக்டர்ஸ், கண்டுபிடிக்கக்கூடிய புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், சோசியல் மீடியா, இது எல்லாத்துலேயும் இருப்பாங்க கும்பத்தில் புதன். ரிலேஷன்ஸில் ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி மூவ் பண்ணுவாங்க. அவங்களும் இவங்கக்கிட்ட நல்ல உறவுகளை பேணுற மாதிரியான நடவடிக்கை இருக்கும். அடுத்து மீனத்தில் புதன். எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ் இருக்கும், கற்பனை திறன் இருக்கும், கலை, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதன் மீனத்தில் இருக்கிற ஜாதகங்க இருக்கும். இது நீச்ச வீடுனாலும் குருவோட தன்மைகளும் சேர்ந்து வெளிப்படும். கொஞ்சம் கனிவான பேச்சாகவே இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட துறை, இசை, மருத்துவம், சேவை சம்பந்தமான துறைகளில் இவரோட உத்தியோகம், தொழில் அமைப்புகள் இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுற நபர்களாக இருப்பாங்க. சரி நண்பர்களே, இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சுக்கிரனை பற்றிய விரிவான தகவல்களை காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி.